18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். தென் மாவட்டங்களில் மழை கொட்டுன்னு கொட்டுது. பள்ளிக்கூடத்துக்கு லீவ் விட்டாச்சு, பிள்ளைகளுக்கெல்லாம் சந்தோஷம். இந்த பக்கம் பள்ளிக்கூடம் போறமேனு பல பிள்ளைகளுக்கு சந்தோஷம், வீட்டில இருந்து தப்பிச்சிட்டமேனு. இப்படி சந்தோஷம் மட்டுமே இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய எல்லாருக்கும் ஒரு வாழ்த்தை தெரிவிச்சுட்டு நேரா நிகழ்ச்சிக்குள்ள போவோம் வாங்க. யார் யார் எங்கெங்க போனாலும் மக்களை மகிழ்விச்சா அப்படியே ஓட்டு மழை நமக்கு வந்துரும்னு எல்லாருக்கும் ஒரு இது இருக்கு. நம்ம பிரதமர் கூட அடிக்கடி வெளிநாட்டுலாம் போனார்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ட்ரம்ஸ் குச்சி எடுத்தாருன்னா சும்மா திக்கு வாசிப்பார்ல, மகிடி அப்படியே மயங்கி விழுந்துருவாங்க எல்லாரும். அதே மாதிரி நம்ம பிரேமலதா அண்ணியார் ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க, அப்படியே ஒரு டான்ஸை போட்டிருக்காங்க. அக்கா இப்படியெல்லாம் ஆட தெரியுமா அண்ணியாருக்குன்னு எல்லாரும் வாயை புழக்கான பார்த்துக்குங்க. இதுக்கு குறைஞ்சவனே கிடையாதுல்ல. என் நடன திறமை எனக்குள்ள ஆழமா புதைஞ்சு கிடந்துச்சு. ஆனா இன்னைக்கு இதை பார்த்த உடனே எனக்குள்ள இருக்கிறதெல்லாம் பீரிட்டு வந்துருச்சுன்னு ஒருத்தர் அப்படியே தலையில ரெக்கெல்லாம் வச்சுக்கிட்டு சும்மா டனக்குச்சிக்கான்னு ஆடுனாருன்னா அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே மிரண்டுருவிய. யாருன்னு பாருங்க, உங்களுக்கு புரியும். அப்படியே நேராக கவுண்டருக்குள்ள போறோம். அண்ணியார் டப்புன்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, எந்த கேள்வியை கேட்கறதா இருந்தாலும் ஜனவரி 9க்கு மேல கேளுங்க. அது வரைக்கும் நான் அப்படியே பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எப்ப பார்த்தாலும் கூட்டணியா அதுவா இதுவான்னு கேட்டுக்கிட்டே இருக்காதேன்னு லைட்டா நறுக்கா கோபத்துல சொல்லிட்டாங்க. சீமான விட்டீங்க, அவரு இருக்கிறாருல களத்துல, அப்படி சொல்லுங்க, அதுவும் சேர்த்து சொல்லுங்க. அதனால இங்க பாருங்க, இந்த நிமிஷம் இந்த கூட்டணி இவங்கதான் சொல்ல முடியுமா? பத்திரிகையாளர் நீங்க சொல்ல முடியுமா? இந்த கூட்டணியில இவங்க எல்லாம் இருக்காங்க, யாருமே கணிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க எப்படி கேள்வி கேட்டாலும் நான் தெளிவான பதில் தான் சொல்றேன். இன்னைக்கு இந்த நிமிஷம் இவங்க தான் கூட்டணி இறுதின்னு யாரும் சொல்ல முடியாது. எது வேணாலும் மாறலாம், மாற்றம் ஒன்றே மாறாதது. அதனாலதான் நான் சொல்றேன், பொறுத்திருங்கள். ஜனவரி 9க்கு பிறகு தெளிவான முடிவுகள் வரும். அன்றைக்கு தேமுதிகவின் நிலையை நாங்கள் சொல்றோம். ரகுபதி அண்ணாச்சிட்ட மைக்க கொடுத்த உடனே அண்ணாச்சி கொஞ்சம் கடுகடுன்னு இருக்காரு. எப்ப பார்த்தாலும் அந்த புது தம்பியை பத்தி என்கிட்டே கேப்பீங்களா? வேற ஏதாவது கேட்க வேண்டியதானே? அந்த தம்பி என்னடா எங்களை பொடிச்சு நோண்டுனா பெரிய ஆளா ஆயிடலாம்னு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கா. அப்படி நாங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி இல்ல, வேற வேலை இருந்தா பாருங்கன்னா அவரும் சொல்றார். யாரை கண்டும் நாங்கள் அஞ்ச வேண்டியது கிடையாது. எங்களுக்கு போட்டியும் யாரும் கிடையாது. களத்தில் இருக்கக்கூடிய எல்லோரையும் நாங்கள் சமமாகத்தான் பார்க்கிறோம். அவர்கள் எல்லோருமே எதிரிகள் தான். எதிரிகள் என்றால் அரசியல் எதிரிகள் தவிர தனிப்பட்ட முறையில் யாரோடும் எங்களுக்கு எந்த விதமான பகைமையும் எதுவும் கிடையாது. ஆனால் அரசியலிலே தமிழ்நாட்டு மக்களை வாழ வைக்க வேண்டும் என்று சொன்னால் திராவிட மாடல் ஆட்சி கொண்டால் தான் முடியும் என்பதை கடந்த 5 ஆண்டுகளிலே நிரூபித்திருக்கின்றோம். ஆரம்பத்திலேயே பாஜகவினுடைய சி டீம் விஜய் என்று சொல்லிவிட்டேன். எனவே தமாக என்பது பாஜகவினுடைய சி டீம். எனவே இன்றைக்கு அவர்கள் ஒரு காலத்தில் ஸ்லீப்பர் செல்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு அரசியல் களத்துக்கு வந்திருக்கிறார்கள். அவ்வளவுதான். அவர் தரக்குறைவாக பேசிக்கொண்டு தன்னை தானே தரம் தாழ்த்தி கொண்டிருக்கிறார் மக்கள் மத்தியில். அதுக்கு நாங்க ஏன் எதிர்வினை ஆற்ற வேண்டும்? எந்த தாக்கத்தையும் யாராலும் ஏற்படுத்த முடியும். ஒரு விஷயத்தை கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நாமளும் இதை பண்ணிருக்கிறோமா, நாம தான் இதை தொடங்கி வச்சோமா அப்படின்னு யோசிக்கணும். எடப்பாடி யோசிக்கவே மாட்டேங்காருல. எங்க இந்த பொறுப்பு டிஜிபி விவகாரத்துல இருந்து ஆரம்பிச்சு வச்சது அவர் தானே, பின்னாடி தானே நாங்க பாலா பண்றோம் அப்படிங்காருல. பொறுப்பு நீதிபதி என்பதை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்திய அதிமுக அரசு, எடப்பாடி பழனிசாமி, இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பொறுப்பு டிஜிபி இருக்கலாமா, நிரந்தர டிஜிபி வேண்டும் என்று கேட்பது எந்த விதத்திலே நியாயம்? அவர் ஒன்றிய அரசினுடைய விசுவாசி அடிமை என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறானால் அங்கே 5 பொறுப்பு டிஜிபிகள் இருந்து இன்றைக்கும் பொறுப்பு டிஜிபி தான் உத்தரப்பிரதேச மாநிலத்திலே இருக்கின்றார். எனவே பொறுப்பு டிஜிபியை பற்றி இன்றைக்கு பேசுவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த பொழுது கர்நாடகாவைச் சேர்ந்த சூரப்பாவை அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக நியமித்தார். ஆக பன்வாரிலால் புரோஹித் மூலம் நியமனம் செய்து மோடி அரசு அன்றைக்கு காவிரி பிரச்சனையில் தமிழகம் முழுவதும் கிளர்ந்தெழுந்து போராட்டம் நடத்தி கொண்டிருந்த வேளையிலே கூட கர்நாடகத்தைச் சேர்ந்த ஒருவரைத்தான் இங்கே கொண்டு வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக நியமித்தார்கள்.
அன்றைக்கு எடப்பாடி அரசு அதுக்கு அனுமதி தந்தது. முன்னாள் முதலமைச்சரா இருக்கிற எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கு இல்லையா? நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் சும்மா இருக்க முடியுமா? பதில் பேசணும்ல அப்படின்னு பேசாரு. நீங்க சட்டத்துறையில இருந்து இல்ல, நீங்க இப்படி பண்ணலாமா, ஏன் நான் கேட்கறதுக்கு நீங்க ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டாம என் பக்கமே கோலை திருப்பி விடுறீங்க அப்படின்னு இவரும் அவர் பங்குக்கு கோபப்படுறாரு. இன்னைக்கு ஒரே கோவரகம் தான் போங்க. இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அருகதை இல்லைங்கிறார். எனக்கு அருகதை இருக்குது, உங்களுக்கு அருகதை இருக்குதா என்று தெரியல. ஏன்னா இது மாநில அரசு அனுப்பப்பட்ட பட்டியல் தான், இது மத்திய அரசு அனுப்பப்பட்ட பட்டியல் அல்ல. மாநில அரசு தான் தகுதியான டிஜிபிகள் பணியாற்றக்கூடிய டிஜிபிகளை தேர்வு செஞ்சு மத்திய தேர்வாணைய அனுப்பப்பட்டிருக்குது. மத்திய பணியாளர் தேர்வாணையத்துக்கு அனுப்பப்பட்டு அங்கே அந்த குழு நான் சொன்ன இவர்களெல்லாம் இடம்பெற்ற குழு தான் இங்கே ஆச்சு. என்னன்னா 3 பேரும் இவர்களுக்கு சாதகமாக இருக்க மாட்டார்கள் என்ற கருதி தான், கைப்பாவையாக இந்த அரசுக்கு செயல்பட மாட்டார்கள் என்ற கருதி தான் இது வரைக்கும் டிஜிபி நிரந்தர டிஜிபி நியமிக்கப்படவில்லை. இதுதான் உண்மை. ஒரு சட்டத்துறை மந்திரி தவறா இப்படி பேட்டி கொடுப்பது வெட்கக்கேடான விஷயம். இப்படிப்பட்ட மந்திரிகளா இருந்து அந்த நாடு எப்படி உருப்படியாகும்? உண்மை செய்தி மக்களுக்கு சொல்ல வேணும். ஏன்னா நாட்டு மக்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காரு சட்டத்துறை மந்திரி. இதெல்லாம் சட்டத்தின் அடிப்படையில் தான் செயல்படுது. இன்னொரு விஷயத்தை எடப்பாடி ஐயா அப்படியே கண்குத்தி பாம்பா பார்த்து கண்டுபிடிச்சிருக்காரு. எஸ்ஐஆரை நாங்க ஒன்றும் அப்படியே ஆலத்தி எடுத்து வரவேற்கிற சரிமா, அதுல இருக்கிற விஷயம் நியாயமா இருக்கு, அதனால ஒத்துக்கிறோம். ஆனா நாங்க ஒத்துக்கிட்ட உடனே டிஎம்கேக்கு கொடையா கொடை, ஏன்னா அவங்களுடைய மற்ற ஓட்டெல்லாம் போயிரும்ரா அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு. இங்க யார் இந்த தமிழகத்தை ஆளுகின்ற கட்சி, யார் ஆட்சி செய்யல, யார் குற்றச்சாட்டு சொல்றாங்க? வேடிக்கையா இருக்கு. நாங்க சொல்ல பரவாயில்ல. எஸ்ஐஆர் பணி நடக்கக்கூடாது. எஸ்ஐஆர் பணி நடைபெற்றால் இறந்தவர் வாக்குகள் வாக்காளர்களிலிருந்து எடுக்கப்பட்டு, அதனாலதான் துடிக்கிறாங்க. எஸ்ஐஆர் வரக்கூடாது, எஸ்ஐஆர் வரக்கூடாதுங்கிறாங்க. எஸ்ஐஆர்ல என்ன பிரச்சனை இருக்குது? நீங்க தான் ஆளுங்கட்சி, நீங்க போட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் இப்போ ஆட்சி பண்ணிட்டு அவர்கள் தான் இந்த பொறுப்பெடுத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. இங்க இருக்கின்ற அரசு அலுவலர்கள் தான் இன்னைக்கு பிஎல்ஓ நியமிக்கப்பட்டிருக்குது. இத்தனையும் சொல்லிட்டு திமுக காரன் தான் வீடு கூட நின்றுக்கிட்டு கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் தாங்க அதை சொல்ல வேணும். இந்த திமுக அரசாங்கம் வேணுமென்றே திட்டமிட்டு இன்றைக்கு இந்த அதிகாரிகளை பயன்படுத்தி பிஎல்ஓவை பயன்படுத்தி கட்டுக்கட்டா அந்த படிவத்தை கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் டெல்லியில் புகார் செஞ்சு நாளை மேலே வர இருக்கிறான்னு நினைக்கிறேன், கருதுறேன். அவர்கள் இதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க, வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிய, அதை நாங்கள் முட்டுக்கிட்ட போட்ட உடனே வேற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு சரன்னு உள்ள கொண்டு வரைய, அதுக்கு முன்னாடி வடக்கு அதை ட்ரையல் பார்த்துட்டு இங்கிட்டு வந்துடுறீங்க. ஆனால் எது நடந்தாலும் உள்ள கொண்டு வர விட மாட்டோம்னு ஆணி தரமா மைக்க பிடிச்சி அடிச்சு சொல்றது நம்ம அண்ணன் திருமாண்ட. அசாமில் எஸ்ஐஆரே இல்லை, அங்கே நேரடியாக என்ஆர்சி. இங்கே நேரடியாக என்ஆர்சியை பயன்படுத்த முடியாது என்பதால் தான் பிற மாநிலங்களில் நேரடியாக என்ஆர்சியை சிஏஏ என்கிற சட்டத்தின்படி நடைமுறைப்படுத்த முடியாது என்பதால் தான் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்கிற பெயரால் குடிமக்கள் யார் யார் என்கிற அடையாளத்தை கண்டுபிடிக்கிற வடிகட்டும் நடவடிக்கையை மேற்கொள்கிறார். இது ஒரு ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ். வடிகட்டும் நடைமுறையை கடைபிடிக்கிறார்கள். நேரடியாக சிஏஏ சட்டத்தை நடைமுறைப்படுத்த அவர்களால் முடியவில்லை. சிஏஏ சட்டத்தை நிறைவேற்றினாலும் கூட நடைமுறைப்படுத்த முடியாத அளவுக்கு எதிர்க்கட்சிகளின் போராட்டம் தேசம் தழுவிய அளவில் வெகுவாக வெடித்தெழுந்ததை நாடு அறியும். மீண்டும் சிஏஏ சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதாக அவர்கள் அறிவித்தால் மறுபடியும் போராட்டம் வெடிக்கும். எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குவதாக அமைந்துவிடும். ஆகவே வெளிப்படையாக நேரடியாக சிஏஏ சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு பதிலாக தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி எஸ்ஐஆரை தீவிரப்படுத்துவதன் மூலம் குடிமக்கள் பேரட்டை உருவாக்கிவிட முடியும் என்பதுதான் பாஜகவின் சதி திட்டம். அப்படியே டக்குன்னு ராயபுரத்துலேருந்து பைக்கில் இருந்து இறங்கினவர் அண்ணன் சொன்னார், ஜெயக்குமாரனே நீங்கள் என்ன வேணாலும் குதிங்க, கத்துங்க, கதறுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, 2026 வெள்ளக்கோடு உங்களுக்கு, நாங்கள் தான் உட்கார போகிறோம், அந்த ஆட்டை போய் நில்லுங்க அப்படிங்கிற ரீதியில் பேசுதார். திமுகவை பொறுத்தவரை கள்ள ஓட்டர் நம்பியும் அதே போல் இறந்தவர்கள் நம்பி இருக்கிற ஒரு கட்சி. காலங்காலமாக அதுதான் அவங்க அந்த வேலையை செஞ்சவங்க. இப்போ என்னாச்சு, அது இந்த எஸ்ஐஆர் வரும்போது அதெல்லாம் நீக்கப்பட்டுரும். இது இறந்தவர்கள் நீக்கப்பட்டுருவாங்க. அதே போல் ஒரு ஓட்டு தான் இருக்கும், இன்னொரு ஓட்டு இருக்காது, 3 ஓட்டு வச்சுக்க மாட்டான்.
அந்த 3 ஓட்டு ஒரு ஓட்டுக்காரன் 3 ஓட்டு அடிப்பான், அது அடிக்க மாட்டான். செத்தவங்க உயிரோடு வரமாட்டாங்க, அது நடக்காது. அதுக்கு வந்து காலங்காலமாக எங்கள் ஓட்டு போட்டவங்க அது இல்லைன்னும் போது என்ன ஆகும், எட்டிக்காய் கசக்கம், திருநெல் தேல் கொட்டின மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். அதனால் இதை நம்பியே ஜெயித்தவங்க வருங்காலத்தில் தோல்வின்றது உறுதியாகி போச்சு. அதுக்காக தான் வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிறாங்க. இதுதான் உண்மையும் கூட. இதை கேட்ட உடனே திரும்ப அண்ணன் சும்மா இருப்பாரா? இங்கே பாருங்க, நீங்கள் என்ன நல்லா டீலிங் வச்சிருக்கிறீங்க, எப்படி எல்லாம் கோக்குமாக்கு பண்ணுவீங்க எங்களுக்கு தெரியாதா? ஏங்க தலைமை தேர்தல் ஆணையர் அப்படியே போய் காலில் விழுகிற மாதிரி வீடியோலாம் வந்துக்கிட்டே இருக்கு. இதை வச்சுக்கிட்டே தெரியலையா நீங்கள் எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு அப்படின்னு அண்ணன் சொல்கிறார். இன்னைக்கு ஞானேஷ்குமார் என்பவர் யார்? அண்மையில் ஒரு வீடியோ பார்த்துருக்கீங்க. அவர் ஒரு உயர் அதிகாரி, தன்னாட்சி அதிகாரம் பெற்ற ஒரு நிறுவனத்தின் தலைமை பீடத்தில் அமர்ந்திருப்பவர். அவர் ஒரு மரியாதை நிமித்தமாக கூட இருந்தாலும் கூட அமித்ஷா அவர்களின் காலை தொட்டு வணங்குகிற காட்சி, அது மரியாதைக்காக செய்கிறார் என்றே ஒத்துக்கொள்வோம். ஆனால் அது வெளிச்சத்திற்கு வரக்கூடிய அளவுக்கு நடக்கிறது என்பது கேள்விக்குறியாகிறது. ஒன்று, அதை விட அவர்கள் மிகவும் நெருக்கமானவர்கள், அணுக்கமானவர்கள், அமித்ஷா விரும்புவதை செய்யக்கூடிய அளவுக்கு தயாராக இருப்பவர்கள். மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் வேண்டியவர் இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமை பீடத்தில் இருக்கிறார் என்றால் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமலா இருப்பாங்க? அவ்வளவு நேர்மையானவர்களா மோடியும் அமித்ஷாவும்? அவ்வளவு நேர்மையானவர்களா பிஜேபி தலைவர்கள்? அவ்வளவு நேர்மையானவர்களா சங் பரிவார் தலைவர்கள்? ஆமா, வாரிசுக்கு பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ஆமா, நீங்க எதுவுமே இல்லையா? உங்க அப்பா டைரக்டர், நீங்க நடிகர், உங்க மகன் டைரக்டர் ஆயிட்டாரு. இப்படியே வரிசையா போய்கிட்டு இருக்கீங்க. ஆனா வாரிசு அரசியல் உள்ள விட்டு குடையிறீங்க. ஆமா, என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்கறது நம்ம கருணாசனாஜி. இப்ப நடிகர் இருக்காருல்ல, வருங்கால நடிகர், அந்த நடிகரோட அப்பா யாரு? ஒரு டைரக்டர். அவங்க அம்மா யாரு? ஒரு பாடகி. அவருடைய மகன் யாரு? அவர் ஒரு டைரக்டர். ஒரே குடும்பம் தான். அவரு நடிக்கலாம், அவங்க அப்பா டைரக்ட் பண்ணலாம், அவர் பையன் டைரக்ட் பண்ணலாம், அவங்க அம்மா பாடலாம். ஆனா தளபதியாருடைய மகன் உதயநிதி மட்டும் துணை முதலமைச்சராக வரக்கூடாதுன்னா இதுல என்னடா நியாயம் இருக்கு? கேட்கிறவன் கேனைன்னா கேப்பையில நெய் வெடியுதுன்னு சொல்லுவீங்களா? ஒரு கொஞ்சம் புரிதலோட பேசி, தப்பு உங்ககிட்டே இருக்க, உங்ககிட்ட அடிப்படையாகவே உங்ககிட்ட தப்பு இருக்கு. அப்புறம் நீங்க என்ன இன்னொருத்தர் சொல்றீங்க? ஆனா நான் மீண்டும் ஒரு முறை சொல்றேன், இப்போ மறுபடியும் சொல்றேன், இன்றைக்கு நான் உங்களிடத்தில் பேசுவதும் சரி, இன்றைக்கு ஒரு நல்ல ஆட்சியின் கீழே நாம் இருக்கின்ற இந்த தருணத்தை வரக்கூடிய காலங்களிலே நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நமது தலைமுறைகள் அனாதைகளாக்கப்படுவார்கள் என்பதை மட்டும் நீங்க மறந்துடாதீங்க. அப்படியே எல்லாரும் கோபத்தில் பொறுமிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு ஐயா மட்டும் கவலையில குழம்புறார். என்னன்னு கேட்டா, நான் அன்புமணி ஐயாவே என்னுடைய உடன்பிறவா சகோதரர், என்னுடைய உற்ற நண்பர், இப்படித்தான் நான் வச்சிருந்தேன். ஆனா அவர் ஒரு குலகார கும்பலுக்கு தலைவராக இருந்துகிட்டு என்னைய கல்ல தூக்கி போட்டு கொல்ல வராருன்னு புலம்புறது நம்ம அருள்நாச்சி. என்னத்தை சொல்ல? காவல்துறையை மிரட்டி அவருடைய கவனத்தை திசை திருப்பி உண்மையான குற்றவாளிகளை சட்டத்தின் பிடியில் இருந்து காப்பாற்ற வேண்டும். நாள் இழுத்துட்டா அவங்களுக்கு பெயில் கிடைச்சிடும். பெயில் கிடைச்சா குற்றவாளிகள் தண்டிக்கப்படாமல் போயிடுவாங்க. அவ்வளவு கொடுமைங்க. போலீஸை மிரட்டி வழக்கு போடுவாங்க. எங்களை அடித்து கொலை செய்ய முயற்சிக்கிற ஒரு கூட்டத்திற்கு அன்புமணி அவர்கள் துணை போகக்கூடாது. அப்படி கொலை செய்கிற கூட்டம், என்னை கொலை செய்ய வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிற அந்த கூட்டத்தை காவல்துறை கைது செய்து உண்மையான குற்றவாளிகள் யாருன்னு தெரியும். நான் எல்லா ஆதாரத்தையும் கொடுத்துருக்கேன். வருஷம் முழுக்க நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம், வண்டி ஓட்டும் போது முன்ன பாருங்க, பின்ன பாருங்க, சைடில் பாருங்க, மிதமான வேகத்தில் போங்க, சொல் பேச்சு கேளுங்க அப்படின்னு. வண்டியில் ஏறி உக்காந்துட்டா என்ன உங்களுக்கு கேட்க மாட்டீங்க. நேருக்கு நேராக போய் டம்முன்னு மோதி 8-10 பேர் இறந்து விடாங்களே, இப்போ அந்த போன உசுரெல்லாம் வருமா? இதெல்லாம் தப்பு இல்லையா? வண்டி பஸ் ஓட்டுறவங்க பார்த்து நிதானமாக ஓட்டுங்க ஐயா.
நாங்கள் நேருக்கு நேராக மோதி இருக்கோம், நீங்கள் எங்கிட்ட சொல்லிட்டிய. அங்கே வாருங்க ஒருத்தர் ஊப்பியில் செவனேன்னு இருக்கிற இதுக்குள்ளே கொண்டே வண்டியை வளைச்சு கொண்டே காம்பவுண்டு சோரை இடித்து உட்காந்துருக்கு, 40 பேர் காயமாகி போச்சு. ஹைதராபாத்தில் ஒரு ஐயா ரொம்ப களைப்பாக இருப்பார், அவங்களுக்கு வண்டி ஓட்டி வந்து அப்படியே நிப்பாட்டி ஏசியை போட்டு அப்படியே தூங்கியிருக்கார். வண்டி குபு குபு குபுன்னு பற்றி எரிஞ்சு மனுஷனை எரிஞ்சு விட்டாப்புல இருக்கு. ஆமாம், நீங்கள் வண்டியை நிப்பாட்டணுன்னு இறங்கி காத்தாடப்படுத்தி தூங்க வேண்டியானே, ஏசியிலே தான் பொறுப்பீங்களா? என்னங்க இப்படி உசுறு வச்சுல? அப்படியே நேராக மாப்பிக்கு போகிறோம். ஒரு ஐயா நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு பொறுப்பாக போய் ஓனர்கிட்டையோ இல்லை கடையில் கொடுத்துட்டு வந்துருவோம்ட்டு போகிறாரு. இதை நோட்டம் போட்டுக்கிட்டே இருந்தவங்க சடக்குன்னு உள்ளே பூந்து கொண்டாடான்னு சொல்லி துப்பாக்கி கட்டு புடின்னு போயிட்டாங்கல்ல. ஆமாம், நீங்கள் நகையை எடுத்துகிட்டு போகிற மாதிரி தெரியலையே, என்னமோ முறுக்கிட்டப்பா எடுத்துகிட்டு போகிற மாதிரி போறியா? அப்படியே எல்லாரும் அப்படியே நின்று பார்த்துக்கிட்டு இருக்க பூரா கூப்பிட்டுங்க வாங்க. உலகத்தில் 1000 விஷயங்கள் நடக்கலாம், ஆனால் நமக்கு தெரியாத சில விஷயங்கள் இருக்கு இல்லையா? அதில் ஒன்று தான் இந்த தற்குறி, ஆச்சரியக்குறி, கேள்விக்குறி, உணர்ச்சிக்குறி அப்படின்னு எல்லா குறியும் இருக்கு இல்லையா? இதில் இந்த தற்குறினா என்ன, மலமலன்னு உங்கள் விளக்கத்தை சொல்லுங்கன்னு கேட்டோம். சொல்கிறேன், படிச்சிருப்பாக ஒன்று இருக்கு. தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலில் அடம் பிடிச்சு சொல்லுவான் பார்த்தீங்களா, அவனுக்கு பேர் தான் தற்குறி. தன்னை சுற்றி என்ன நடக்குது எந்த ஒரு அப்டேஷனுமே இல்லாமல் ஒரு பொதுவான ஒரு அறிவோ அடிப்படை அறிவோ இப்படி இல்லாத நபர்களை தற்குறின்னு சொல்லலாம். இப்போ ஆம்பிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்களுக்கும் ஒரு குறிக்கோள் இருக்கும். தன்னால் ஏற்படுத்தி கொள்ளப்பட்ட குறி தான் தற்குறின்றது. அது ஒன்றும் பெரிய தவறான வார்த்தையாக எனக்கு தெரியல. தான் தோண்டித்தனமாக பேசுவதுதான் தற்குறி என்ற அர்த்தம். தற்குறினா விவரம் தெரியாதவங்க தற்குறின்னு. சுயநலத்துக்காக பாடுபடுறவங்களை தற்குறின்னு சொல்லுவாங்க. போதார்த்தம் பண்ணிட்டு தண்ணி அடிச்சுட்டு இருக்கிறவங்களையெல்லாம் இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களே சொல்லலாம் தற்குறின்னு. அதாவது தற்குறின்னா தத்தின்னு சொல்லலாம். தற்குறி எதுவுமே தெரியாமல் பேசுவாங்க, அவங்களுக்கு தற்குறின்னு சொல்லுவாங்க. தற்குறி என்பது ஒரு விவரம் தெரியாதவங்க, அவங்களுக்கு மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்கிறவங்க, தெரியாததை தெரிஞ்ச மாதிரி பேசுறது, பிறர் சொல்லி பேசுறது, எழுதி வச்சு துண்டு சீட்டில் பார்த்து படிக்கிறது, வீட்டில் அடங்காதவங்க, அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு போடாதவங்க, ஓதாரியாக சுற்றி நிற்கிறவங்க, இவங்கள தான் தற்குறின்னு. அகராதியிலே ஒரு தீவிரவாத வார்த்தை மாதிரி எல்லாமே அது ஒரு பெரிய விஷயமா பேசிட்டு இருக்காங்க. அது என்னன்னு தான் எங்களுக்கு தெரியல. கொஞ்சம் சுயமாக சிந்திக்கிறவங்க மத்தியில் கொஞ்சம் அவங்களோட சிந்தனைகள் கம்மியாக இருக்கும், அதுக்கு தற்குறின்னு சொல்லுவாங்க. பொதுவாக அந்த காலத்தில் எழுத படிக்க தெரியாதவங்க கையெழுத்து போட தெரியாது, தற்குறி தங்களோட அடையாளமாக குறி வைப்பாங்க. இப்போ என்ன போச்சு, எழுத படிக்க தெரிஞ்சவனுக்கும் கதை மாறி போச்சு. இதுதான் கான்செப்ட். எழுத படிக்க தெரியாதவன் தான் தற்குறியை போட்டான். இப்போ எழுத படிக்க தெரிஞ்சவனும் நீங்க தற்குறியா இருக்கிறான்னா அதுக்கு அர்த்தத்துக்கு புரிஞ்சுக்க வேண்டியதான். படித்தோம் முட்டாளாக இருக்காங்களா, அவங்க தான் தற்குறிங்க. தற்குறினா படித்த முட்டாள்கள். எதுவுமே தெரியல தெரியாம ஒரு விஷயத்த பேசுறவங்க தற்குறியாது. சும்மானாலும் வெத்துத்தனமா பழைய எம்ஜிஆர் பட வசனங்களை பேசி கைத்தட்டல் வாங்கி அதன் மாதிரி ஒரு ஓட்டு வாங்கி எம்ஜிஆர் மாதிரி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு கனவு காண்றது, அதுதான் தற்குறி அரசியல் நம்ம சொல்றோம். அடுத்த தர்பாரில் ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் கீழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.